வணக்கம் நண்பா. அதிகமாக சிந்திப்பது என்பது உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. அளவாக சிந்தித்துவிட்டு அதை செயல் வடிவம் கொடுப்பதற்கு திட்டமிடுங்கள். அந்த திட்டத்தின்படி செயல்படுங்கள். அதுவே வெற்றியின் ரகசியம். நாம் உலகை இருக்கும் விதத்தில் பார்ப்பதில்லை, நமக்கு சொல்லிக் கொடுத்த விதத்தில்தான் பார்க்கிறோம். உங்கள் பார்வையில் இந்த உலகத்தை பார்த்தால் அழகாய் தெரியும். உங்களை சுற்றி வெற்றி சாத்தியம்தான் என்று கூறும் மனிதர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களே உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதைத்து உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கிறார்கள். உன்னை ஒருவர் நம்புகிறார் என்றால் உங்கள் செயலாற்றும் திறன் அதிகரிக்கிறது. உங்களை நீங்களே நம்பும் போது உங்கள் செயலாற்றும் திறன் மேலும் அதிகரிக்கிறது. எனவே உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை மேம்படுத்திக் கொண்டே இருங்கள். வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். மிகப்பெரிய சுதந்திரம் என்பது வருத்தத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் விலகியிருப்பதுதான். மகிழ்ச்சி நிலையில் இருப்பதே உண்மையான சுதந்திரம். சந்தேகம்தான் ஒரு மனிதனின் லட்சியங்களை அடைய விடாமல் தடுக்கிறது. ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் உங்கள் மீது நீங்களே சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காமல் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நினைத்ததை அடையலாம். நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்று உங்கள் கடமைகளை சரிவர செய்து வந்தாலே நாளை சிறப்பான நாளாக அமையும். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு முன்னேறினாலும் உங்களிடம் பணிவு இல்லை என்றால் அந்த முன்னேற்றம் நிலைக்காது. முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. முடியும் என்பதற்கு ஒரே காரணம், என்னால் முடியும் என்ற எண்ணம் மட்டுமே. முயற்சியை பலப்படுத்துங்கள். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை உன்னால் நிச்சயம் அடையவும் முடியும். கனவை நிஜமாக்குவதற்கு முயற்சியும் செயலும் மிகவும் முக்கியமானது. நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீ விரும்பும் விதத்தில் வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தை மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. வாழ்க்கையில் நீயும் நானும் ஒரு கணக்கு போடுவோம். ஆனால் நாம் நினைத்தது மாதிரி வாழ்க்கை எல்லா சமயமும் அமைவதில்லை. வாழ்க்கை ஒரு கணக்கு போட்டு நம் கையில் கொடுக்கும். இயற்கையையும் கடவுளையும் நம்மால் வெல்ல முடியாது. கல்வியை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. ஏனென்றால் படிப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும். எத்தனை முறை சண்டை போட்டாலும் தேடி வந்து பேசும் ஒரே தெய்வம் தாய்தான். அலட்சியம் எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. எதுவும் நிரந்தரமல்ல என்பதை பலர் உணர்வதில்லை. உணர்ந்தவர்கள் அமைதியாக உள்ளனர், உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம். தரம் தங்கத்தை விட உயர்ந்தது. வைராக்கியம் வைரத்தை விட உயர்ந்தது. அன்பு அகிலத்தை விட உயர்ந்தது. பிறர் பாராட்டவில்லை என்பதற்காக உங்கள் நல்ல குணங்களை கைவிடாதீர்கள். உங்கள் குணங்களே நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. நல்ல குணங்களை விடுவது எளிது, ஆனால் மீண்டும் அதை கடைபிடிப்பதுதான் கடினத்திலும் கடினம். அதை உணர்ந்து செயலாற்றுங்கள். நல்லவர் என்று யாரையும் பார்த்தவுடனே நம்பிவிடாதீர்கள். இங்கு எல்லோருக்கும் இருமுகம் உண்டு. அது தனது தேவைக்கேற்பதான் வெளிப்படுகிறது. நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடித்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இதுதான் நம் வாழ்வின் வெற்றி. ஒருவரின் சொல்லை கேட்டு நம்பாதே, அவர் செயலை பார்த்து நம்பு. இங்கு பலர் சொல்வது போல் நடப்பதில்லை. செயலே உண்மைத்தன்மையை காட்டுகிறது, சொல்லல்ல. நிதானம் தவறும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். வார்த்தைகள் மிகவும் கூர்மையானது. அது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும். எனவே பேசும் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. நாம் செய்யக்கூடிய செயலுக்கு பாராட்டு கிடைக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. அந்த செயலை குறை சொல்லாமல் இருந்தாலே போதுமானதுதான். இப்படித்தான் இருக்கிறது இன்று பலரின் மனநிலைமை. நெருங்கிய நண்பர்களிடம் உன் ரகசியத்தை கூறும்போது அவனுக்கும் நெருங்கிய நண்பன் இருப்பான் என்பதை மறந்து விடாதே. எனவே உனது ரகசியங்களை ரகசியமாகவே வைத்துக்கொள். அதுவே உனக்கு நல்லது. 1000 ரூபாயில் ஆனந்தம் கொண்டவனும் உண்டு, 10,000 ரூபாய் பத்தாது என்று சொன்னவனும் உண்டு. எல்லாம் அவரவர் மனநிலையை பொறுத்ததே. இருப்பதைக் கொண்டு சிறப்பாக வாழும் மனிதனே நிம்மதியாக வாழ்கிறான். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.